Hello everyone, this is Joyson from JC Vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லி மலை. ஆமாங்க, என்ன திடீர்னு கொல்லி மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே. ரொம்ப நாள் போன நினச்சிட்டு இருந்தேன், பட் கூட கம்பெனி யாருமே இல்லை. இப்போயும் யாருமே இல்லை, நான் தனியாக தான் போகிறேன் நான். பட் டெக்னிக்கலி எங்கள் அப்பா அங்கே இருக்கார், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்காரு. அதனால் அங்கே போய் நான் அவரோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இட் வில் பி கோன் பி வெரி வெரி மச் ஃபன். மெயினாக போகிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் நான் மேஜராக பார்க்க போகிறேன் நான். ட்ரோன் ஷாட் இருக்கிறதுக்காக. ஸ்டே டியூன்ட் வித் மீ. நம்ம திருச்சியிலேருந்து கொல்லிமலைக்கு போய் காரில் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ட்ரிப்பு. ஏன்னா நான் வந்து நம்பாத ஒரு விஷயத்த நம்ப வச்ச ஒரு இடம் தான் அது. சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பட் ஆனால் அது வந்து நேரில் பார்த்ததில்ல. பட் இந்த ட்ரிப்பில் நான் நேரில் சித்தரை பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அண்ட் இதை வந்து கொல்லிமலைன்னு சொல்கிறத பதிலாக வந்து நம்ம வந்து மூலிகை மலைன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய மருத்துவம் வாய்ந்த மூலிகைகள் இருக்குது. எல்லா வகையான நோயும் குணப்படுத்துகிற மூலிகைகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு பசங்களோட வந்து ஜாலியாக பைக் ட்ரிப் வருவாங்க, ஃபேமிலியோட காரில் வருவாங்க. ஸோ இந்த நேரம் குளிரவும் செய்யும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து சம்டைம்ஸ் வெயிலும் அதிகமாக அடிக்கும். ஸோ அதுக்கு தேவையான கேஸ் எடுத்துக்கோங்க. மழை பெஞ்சாலும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு கேஸ்லாம் பக்கம் எடுத்துக்கோங்க. ரோடு ரொம்ப சின்னது, மொத்தம் 70 பென்ஸ் இருக்குது. அந்த 70 பென்ஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வரும். இந்த மாதிரி ஸ்னோஃபால்ஸும் இருக்கும். ஸ்னோஃபால்ஸ்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பனி பெய்யும். ஸோ அதனால் வந்து ரோட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இது ரோடே கொஞ்சம் நெட்ட குத்தில் தான் வந்து டேர்ன் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட்ஸும் இடையில நடக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, ஸ்லோவாக போங்க. நீங்கள் ஒழுங்காக போனாலும் ஏற்றாப்புல இருக்கவங்க ஒழுங்காக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடம் பேர் வந்து சீக்குப்பாறை. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ட்ரோன் வியூ காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது எதுக்கு ஸ்பெஷலாக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குன்றதை தாண்டி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து புளியஞ்சோலைன்னு ஒரு இடம் சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேருந்து நம்ம மலை வழியாக ஏறி கொல்லிமலைக்கு வரலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தொடர்மலை வழியாக தான் நீங்கள் வந்து கீழேருந்து ஏறி வரணும் நீங்கள் கொல்லிமலைக்கு. ஸோ அந்த மாதிரி வரலாம், பை ரோடு வரலாம். ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த எஃபெக்ட்லாம் பார்க்குறப்ப செம்ம ஸ்னோ எஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் பேசுகிறத குறைச்சிக்கிறேன், பேக்ரவுண்டில் மியூசிக் போகிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எட்ஜஸில் என்ன ரிஸ்க் எடுக்காதீங்க. பார்க்கறதுக்கு ஃபன்னாக த்ரில்லிங்காக இருக்கும், பட் ஆனால் அது ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான், இந்த வியூ பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம நேராக முக்கியமான பிளேஸ்க்கு போய்ட்டுருக்கோம். அது வேறு எதுவும் கிடையாது, நம்மளோட ஆகாய கங்கை வாட்டர்ஃபால்ஸ். அதுதான் வந்து கொல்லிமலையில் ரொம்ப ஸ்பெஷல். செம்ம ஹைட்லேருந்து உங்களுக்கு வானத்துலேருந்து தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துக்கு போகிறது. மலை மேலேருந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். அங்கே காரோ பைக்கோ பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு அரௌண்ட் லைக் மோர் தென் 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கேல்குலேஷன் கரெக்டாக தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 hour ஆகிடும். ஏறுறது அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, 3 மணி நேரம் ஓடி போயிடுவாங்க அதில். உங்களுக்கு வயசானவங்களாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இல்லை மூட்டு வலி அந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தான் வந்து சித்தர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது ட்ரோன்லேருந்து பார்க்க, பட் இந்த காட்டோட அழகாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் பேய் இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் சேனல்லாம் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கும். கொல்லிமலை அப்படி தான் ட்ரெண்ட் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொல்லிமலை நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாருங்கள், அங்கே நேராக தெரியுதுல, இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஒரு சித்தரை பார்த்தேன். எப்போ பார்த்தேன்னா
இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஆட்டம் முடிஞ்சு கிளம்பும்போது பார்த்தேன். ஸோ அப்போதைக்கு என்னால் மொபைலில் கேப்சர் பண்ண முடியல, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ட்ரோனில் வந்து கேப்சர் பண்ணேன், பட் அவர் சிக்கலை. தேடி பார்த்தேன் ட்ரோனை வச்சு, ஒன்றும் சிக்கலை. பட் இருந்தாலும் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஃபால்ஸை நெருங்கிட்டோம். ஒரு ஸ்டேஜிங் மேலே படிக்கிட்டு இருக்காது, பாறைகள், ஒரு சதுப்பு நிலமாக இருக்கும், பார்த்து சகதியாக இருக்கும், பார்த்து கால் வச்சு நடந்துவாங்க. இதுக்கு பேர் தான் ஆகாய கங்கை. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன் பண்ணலாம். பசங்க சவுண்டை பாருங்கள் இப்போ வீடியோக்கு. நான் சொன்னேன்ல, பால்லாம் கொண்டு வந்து வச்சு விளாடுவாங்க, செம்மையாக இருக்கும் தான், ஜாலியாக பீச்சில் இருக்க மாதிரி எஃபெக்ட் கொடுப்பாங்க. பசங்க செட் ஆகுனா அதுவே ஒரு தனி கண்ணு தான். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ லேடிஸ்லாம் வந்தால் இதில் குளிப்பாங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும், என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாச்சு, ஃபேமிலியோடு வரணும்னு ஆசைப்படுவாங்க, லேடிஸ்லாம் வருவாங்க, குழந்தைங்களாம் வருவாங்க, அவங்களாம் இந்த இடத்துல எப்படி குளிப்பாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்துருக்கிறது வந்து பசங்க கம்மி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அது இல்லாமல் லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு இதில் தனியாக ஒரு வீடு மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில். அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மலை அந்த இது தண்ணி சாரல், சரியான சாரல். ட்ரோன் வந்து லிமிட் போட்டாங்க, 15 மீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தான் லிமிட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க டிஜேயில். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த லிமிட்டேஷன் வந்து அவைலபிளாக இது ஆக்டிவ் ஆனிச்சு. ஸோ 15 மீட்டருக்கு மேலே என்னோடய ட்ரோன் போகல. அது இல்லாமல் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியோட ஃபோர்ஸ், அந்த அடிக்கிற காற்று வந்து ட்ரோனை போட்டு ஒரு ஆட்டி தெளிடுச்சு. ட்ரோனெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தெரிச்சு ஃபுல்லாக இதாகிடுச்சு. பட் அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் காட்டணுமேன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரோன் விலாக் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். என்ன மாதிரி யாரும் தனியாக வராதிங்க, ரிஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சுவல் ஆகாய கங்கை கிடையாது, இதுதான் ஆகாய கங்கை. ஸோ இதுதான் பெருசு. அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கும், பட் அது நம்ம விஷுவலில் வராது, அங்கே யாரும் குளிக்கவும் போக மாட்டாங்க. பட் சித்தர்கள் அங்கே வந்து குளிச்சுட்டு போங்கன்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன்னா, நான் வந்து சித்தரை வந்து கொஞ்சம் ஓரளவு மேலே ஏறினதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அவர் ஏதோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஒயிட் கலரில் ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு, பார்க்கறதுக்கு எனக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் அது வந்து சித்தர் தான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லவும், அப்புறம் நான் தேடினேன், அங்கங்கே அப்படி லெஃப்ட்டில் தெரிஞ்சார். அப்புறமேட்டு ஒரு ஸ்டேஜிங் மேலே அவரை கண்டுபிடிக்கவே முடியல. நானும் ட்ரோன் விட்டுலாம் பார்த்தேன். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து ஜிபிஎஸ் சுத்தமாக வேலை செய்யலை. ஸோ ட்ரோனும் கண்ட்ரோலே இல்லை. ஒரு ஸ்டேஜிங் மேலே ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ட்ரோனை இறக்கியாச்சு. நைட்டு தான் ரிட்டன் ஆனேன். கொல்லிமலை எதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை ஜாமான்னு சொல்லுவாங்க. கடுகு, மிளகு, திப்பிலி, அந்த மாதிரி எல்லா மளிகை ஜாமான் ஐட்டம்லாம் வந்து பாதிக்கு பாதி ரேட்டில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பு, ஒரிஜினலாக இருக்கும், டூப்ளிகேட் கலப்படம் எதுவுமே இருக்காது. அதுதான் கொல்லிமலையில் ஸ்பெஷலு. ரேட்டும் பாதி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போகலாம். பார்த்து பத்திரமா போங்க. நைட் டைம்ன்றனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், தண்ணி ரோடெலாம் தண்ணியாக இருக்கும். ஸோ ரொம்ப சேஃபாக போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட யாராச்சும் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் வண்டர்ஃபுல் டே, பாய்.